السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய ஹுத்துபா ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறது அல்லது நல்ல எதிர்பார்ப்புகள் அப்படின்றது இறையச்சம் உள்ள ஒரு மூமினுடைய அடையாளம். இது வாழ்க்கையில் வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் தரும். இதுதான் இன்றைய ஹுத்பாவுடைய தலைப்பு. முதலாவது நாங்கள் வாழ்கிற இந்த நாட்டு மக்களுக்காக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் துஆ செய்யணும். நான் வாழக்கூடிய இந்த நாட்டு மக்கள் செழிப்பாக இருக்கிறதுக்காக அல்லாஹ் இடத்துல துஆ செய்தவனாகவும், அத்தஃபாஉலு ஃபில் ஹயாத்தி சபீலுன் இல ஸஆதத்தி வல் ஃபலாஹ், இதான் இன்றைய தலைப்பு. வாழ்க்கையில் நல்ல எதிர்பார்ப்புகள் என்பது எதை எடுத்துக்கிட்டாலும் சரியாக வரும், அது நடக்கும், அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது, நோய் குணமாகும், வியாபாரம் நமக்கு லாபம் தரும், இப்படின்னு எல்லாத்துலேயும் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு வாழ்க்கையில் வைக்கிறது என்பது சபீலுன் இல ஸஆதத்தி வல் ஃபலாஹ், சுபீட்சத்துக்கும் சந்தோஷத்துக்கும் வெற்றிக்குமான ஒரு வழியாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஜஅல தஃபாஉல ஃபில் ஹயாத்தி ஃபி சியமில் முத்தகீன். அல்லாஹு தஆலா இறையச்சமுள்ளவர்களுக்கான ஒரு பாதையாக இந்த நல்ல எண்ணங்களை வைத்திருக்கிறான். அத்தகைய அல்லாஹுவை புகழ்ந்தவர்களாகவும், அதேபோல் வசபீலன் இல ஸஆதத்தி வல் ஃபலாஹி ஃபித் தாரைன், உலகத்திலும் மறுமையிலும் சுபீட்சத்துக்கான அல்லது மகிழ்ச்சிக்கான ஒரு பாதையாக அல்லாஹ் இந்த நல்ல எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறான். அத்தகைய அல்லாஹுக்கே எல்லா விதமான புகழும் உரித்தாகட்டும். அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொன்னவர்களாகவும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸன ظنி பிரப்பி, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நல்லெண்ணம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் எதையும் நமக்கு நல்லதாக தான் தருவான் என்ற ஒரு நல்லெண்ணம் உள்ளவர்களாக இருந்தார்கள். வஸபர அலல் மிஹனி வஷ்ஷதாயித், கஷ்டங்களிலும் சோதனைகளிலும் அவர்கள் அல்லாஹ்வின் விஷயத்தில் பொறுமையாக இருந்தார்கள். அத்தகைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று சொல்லியவர்களாக ஒவ்வொரு ஹுத்பாலையும் இறையச்சத்தை கொண்டு வசியத் செய்யப்படும். ஊசிக்கும் வனஃப்சி பிதக்வல்லாஹ், எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று உபதேசம் செய்கிறேன். ஃபஇன்னஹா சபபுன் லி தப்தீதில் குரூப், இறையச்சம் என்பது மனித வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் போவதற்கான ஒரு காரணியாக இருக்கிறது. தஹ்கீக்கில் மர்ஹூப், உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு இறையச்சம் ஒரு காரணமாக இருக்கிறது. ஒபஸ்தில் அர்ஸாக், உணவுகளிலே வாழ்வாதாரத்திலே விசாலத்தன்மை விரிவாக்கம் ஏற்படுவதற்கு இந்த இறையச்சம் காரணமாக இருக்கிறது. துஹூலில் ஜன்னத்தில் கரீமில் ஹல்லாக், படைத்த ரப்புடைய சொர்க்கத்துக்குள் நுழைவதற்கும் இந்த இறையச்சம் காரணமாக இருக்கிறது என்ற அந்த வசியத்தோடு அல்லாஹ் குர்ஆனிலே சூரா அத்தலாக்கிலே 2-3 ஆகிய வசனங்களில் சொல்கிறான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை பயந்து வாழுகிறாரோ அவர்களுக்கு அவர்களது துன்பங்களிலிருந்து வெளியேறுகிற ஒரு பாதையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப், அவர்கள் நினைத்து பார்க்காத புறத்திலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான். வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக தன்னுடைய விஷயங்களை பொறுப்பு சாட்டுகிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கின்றான் என்ற இந்த வசியத்தோடு இஅலமு, தெரிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ தஆலா கத் ஜஅலல் ஹயாத்தத் துன்யா முத்தகல்லிபத்தல் அஹ்வால், இந்த உலக வாழ்க்கை என்பதை அல்லாஹு தஆலா ஒரு புரளக்கூடியதாக வச்சுக்கிறான். அது ஒரு நிலையாக ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்காது. மனித வாழ்க்கையிலே அது நல்லதும் கெட்டதுமாக துன்பமும் இன்பமுமாக அது கலந்ததாகத்தான் நிலைமைகள் மனிதனுக்கு இருக்கும். லா தஸ்தகீமு அபதன் அலல் ஹால், ஒரு நாளும் ஒரே நிலையில் மனித வாழ்க்கை இருக்காது. வலா தஸ்ஃபுல் லில் மஹ்லூகி மினல் கதர், அதாவது துன்பங்களிலிருந்து ஒரு நாளும் ஒரு மனிதன் முழுமையாக ஓய்வு பெற முடியாது. ஃபீஹல் கைர் வஷர், அதிலே நல்லதும் இருக்கிறது தீங்கும் இருக்கிறது. வஷுரூர் வல் ஹுஸ்ன், சந்தோஷங்களும் இருக்கிறது கவலையும் இருக்கிறது. மனித வாழ்க்கை என்பது எப்படி சொல்லுவாங்களே, வாழும் செல்வமும் நாளிதற்றின்பமும் வையகத்துள் உருள சக்கரம் போலண்டு, வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறிக்கொண்டு தான் இருக்கிறது. எனவே வயத்தி அல் அமலு வ தஃபாஉலு ஷுஆஐனி, அதாவது மனித வாழ்க்கையிலே நல்லெண்ணங்களும்
அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவான அந்த எண்ணங்களும், நல்ல விஷயம் நடக்கும் என்ற நல்ல எதிர்பார்ப்புகளும், மேலான எண்ணங்களும் வாழ்க்கையின் இரு ஒளிகளாக வாழ்வை ஒளியூட்டக்கூடியதாக இருக்கின்றது. வாழ்க்கையின் பாதைகளை இரண்டாக்கி வேறுபடுத்தி தனித்தனியான பாதைகளை மனித வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கின்றது. மனித வாழ்க்கையிலே உற்சாகத்தையும் தொடர்ச்சியான அவனுடைய முயற்சியையும் அது தூண்டிக் கொண்டிருக்கின்றது. மனித வாழ்க்கையிலே பலத்தையும் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுமையையும் இந்த நல்லெண்ணங்களும் மேலான எதிர்பார்ப்புகளும் வழங்கி கொண்டிருக்கிறது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபல்லதி யுக்ரி அத்தாஜிர ஃபீ திஜாரத்திஹி அமலுஹு ஃபில் அர்பாஹ். ஒரு வியாபாரியை தன் வியாபாரத்திலே நிலை பெறச் செய்வது எது? அந்த வியாபாரத்திலே வெற்றி பெற முடியும் என்ற அவனுடைய நல்ல எதிர்பார்ப்பாகும். வல்லதி யப்அசு தாலிப அலல் ஜித்தி ஃபி திராசத்தி அமலுஹு ஃபி நஜா. ஒரு மாணவனை தன்னுடைய கல்வியிலே திறம்பட அந்த கல்வியிலே அவனை ஈடுபடச் செய்வது என்ன? அவன் தன்னுடைய பரீட்சையிலே அவன் வெற்றி பெறலாம் என்ற அந்த மேலான எண்ணம். வல்லதி யுஹப்பிபு இலல் மரீத் அத்தவா அல் முர். கசப்பான ஒரு மருந்தையும் கூட ஒரு நோயாளி அருந்தச் செய்வது என்னவென்றால் அந்த நோய் தன்னிடம் நிவாரணம் அடையும் என்ற அந்த மேலான அவனுடைய எதிர்பார்ப்பு தான். வல்லதி யதுல் முஃமின இலா இலா அன் யுகாலிஃப ஹவாஹு. ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவன் தன்னுடைய மனோ இச்சைக்கு மாற்றம் செய்து அவன் தன்னுடைய ரப்புக்கு வழிபடுகின்ற அந்த ஒரு நிலையை தன்னுடைய மனோ இச்சைக்கு மாற்றமாக அவன் நடப்பதற்கு அவனை தூண்டுவது என்னவென்று சொன்னால் அவன் வெற்றி பெற முடியும் என்ற அந்த நம்பிக்கையும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தையும் அவனுடைய திருப்பொருத்தத்தையும் அடைந்து கொள்ள முடியும் என்ற அந்த எதிர்பார்ப்பும் ஒரு மூமினை நல்லவனாக வாழச் செய்கின்றது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, வஇதா தஅஸ்ஸர அலல் முஃமினி ஷைஉன். ஒரு மூமினுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வருகின்ற நேரத்தில் லம் யன்கதி அமலுஹு ஃபி தபத்துலில் உஸ்ரி இலல் யுஸ்ர். அவனுடைய வாழ்க்கையின் கஷ்டங்களை கூட இலகுவாக அவனை மாற்றுவதற்கு அவனுடைய நல்ல எதிர்பார்ப்புகள் துணை புரிகின்றது. வஇதா இக்தரஃப ذنبا லம் யயஸ் மின் ரஹ்மத்தில்லா. அதாவது ஒரு மூமின் தவறு செய்து விட்டால் கூட அவன் அல்லாஹ்வுடைய அந்த அருளிலே அவன் நம்பிக்கை இழப்பதில்லை, அவனுடைய மன்னிப்பிலே அவன் நம்பிக்கை இழப்பதில்லை. பல் இர்ஜிஉ இலா ரப்பிஹி. அவன் தன்னுடைய ரப்பின் பால் மீளுகிறான். அவனை மீள வைப்பது அவன் அல்லாஹ் தன்னை மன்னிப்பான் என்கிற அந்த எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தன் திருமறையிலே சூரா அஸ்-ஸுமரிலே 53வது வசனத்திலே சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா. அல்லாஹ்வுடைய இரக்கத்திலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். ஏனென்று சொன்னால் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பவனாக இருக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இரக்கமுள்ளவனாக இருக்கின்றான். எனவே நல்ல எண்ணங்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய எண்ணம், இந்த உலக வாழ்க்கையில் உள்ள எண்ணங்கள், மனித வாழ்க்கையின் நல்ல எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள் ஒரு மூமினை நல்லவனாக வாழ வைக்கின்றது. ஃபபில் அமலி யதூகுல் இன்சானு தஅம ஸஆதா. நல்ல எண்ணங்களின் மூலம்தான் ஒரு மூமின் நல்ல சுபீட்சமான அந்த சுபீட்சத்தின் சுவையை அவன் அனுபவிக்கின்றான். அது மாத்திரமன்றி அல்லாஹ்வின் மீது வைக்கின்ற அந்த நல்ல எதிர்பார்ப்பு இருக்கின்றதே, அவனது வாழ்க்கையின் இன்பங்களை அது சுவைக்கச் செய்கின்றது. இதற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நமக்கு அழகான ஒரு முன்மாதிரி இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்பவுமே நல்ல வார்த்தைகளை அவர்கள் விரும்பினார்கள், நல்ல எதிர்பார்ப்புகளை அவர்கள் ஆசைப்பட்டார்கள், அதற்கு முன்னுதாரணமாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்படுகின்றோம். எனவே ஜதீரும் ஒரு பொருத்தமான விஷயம் இந்த இடத்துல என்னன்னு சொன்னால், எலிதல் ஈமானு அல் அமல். ஈமான் என்பது நல்ல ஆசைகளை அது தூண்டுகிறது, நல்ல எதிர்பார்ப்புகளை அது உண்டாக்குகிறது. வஅன் துஸ்மிர ஷஜரத்துல் யகீன் அத்தஃபாஉல். யகீன் அல்லாஹ்வை பற்றி அந்த உறுதிப்பாடு என்பது அவன் அல்லாஹ் மீது நல்ல எதிர்பார்ப்புகளை அது ஏற்படுத்துகின்றது. வஅன் யகூனல் முஃமினு அவ்ஸஅன் நாஸி அமலா. மூமினை பொறுத்தவரையும் மனிதர்களிலேயே நல்லெண்ணம் கொள்வதில் விசாலமானவனாக இருக்கின்றான், நல்ல எதிர்பார்ப்புள்ளவனாக இருக்கின்றான். வஅக்ஸருஹும் இஸ்திஷ்பாரன் வ தஃபாஉலா. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல சந்தோஷங்களையும் நல்ல எதிர்பார்ப்புகளையும் உண்டாக்குகின்றான். ரசூலுல்லாஹ்விடத்திலே அழகான ஒரு முன்மாதிரி இருக்கிறது. சௌர் குகையில் அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கரும் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த குகையின் மேல் பகுதியிலே எதிரிகள் வந்து விட்டார்கள், கால் பாதம் தெரியுது. அபூபக்கர் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சும்மா சரி எங்களை அவங்க கீழே பார்த்தாங்கண்டா நாங்கள் இருப்பதை கண்டுவிடுவார்களே என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மா தன்னுக பி இஸ்னைன் அல்லாஹு சாலிசுஹுமா. எங்கள் ரெண்டு பேரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மூன்றாவது
நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் இல்லையா, அவன் நம்மளை கைவிடுவானா என்ற நல்ல எதிர்பார்ப்பை, நல்ல எண்ணத்தை, அல்லாஹ்வை பற்றிய ஹுஸ்னு தன்னை அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வெளிப்படுத்துகிறார்கள். இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நல்லெண்ணம் கொள்ளாமல் இருப்பதற்கு. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அதுக்கு முன்னால் வந்த நபிமார்கள் கூட இது மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. எனவே நபிமார்களை பின்பற்றியவர் இப்படி நல்ல எண்ணங்களை உருவாக்குவதிலே அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? வலா அஜப் அன் யகூன நபியு பிஹாதல் யகீனி வத்தஃபாஉல். எப்படி இருக்க முடியும்? ஏன்னா கடந்த கால நபிமார்களிலே இந்த நபிக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறா இல்லையா? ஏன் இந்த நபி அவர்களது சகோதரராக இருக்கிறார். அல்லாஹு தஆலா சொல்றான், உலாஇகல்லதீன ஹதல்லாஹ், அல்லாஹ் அந்த நபிமார்களுக்கு நேர்வழி காட்டினான். ஃபபிஹுதாஹு மிக்ததி, அந்த நேர்வழியை நீங்களும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லும் போது அவர் எப்படி அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கெட்ட எண்ணம் வைப்பார்? அவர் நல்லெண்ணத்தை எப்படி இழந்து விடுவார்? ஃபபிஹாதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் இடத்துல பாருங்க ஒரு அழகான ஒரு முன்மாதிரி இருக்குது. அல்லாஹு தஆலா அவர் ஒரு பெரிய வயதாக இருந்த நேரத்தில் கூட அவருக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுக்கல. அவருக்கு அந்த குழந்தை எனக்கு கிடைக்கல என்று முதுமையான நேரத்தில் கூட அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிற அந்த நம்பிக்கையில் இருந்தவர் தூரமாகல. படைத்த ரப்பை அவர் எதிர்பார்த்தார். அல்லாஹ் தனக்கு வழங்குவான் என்ற நம்பிக்கையிலே அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்டார், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹீன்கள்ல குழந்தையத்தா, எனக்கு நல்ல பிள்ளையத்தா. எனக்கு பிள்ளைய தாண்டு கேட்கப்படாது, எப்படி கேட்கணும்? யா அல்லாஹ் சாலிஹான ஒரு குழந்தையத்தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வயது போனாலும் படைத்த ரப்பு தருவான் என்கிற அந்த அவர்களது உயர்ந்த எதிர்பார்ப்பை காட்டுகிறது. எனவே ஃபஹாதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கத் ஷார ஷேഖன் கபீரன், அவர் பெரிய ஒரு ஷேகா இருந்தும் கூட அல்லாஹ்விலே கேட்பது அந்த எதிர்பார்ப்பில் அவர்கள் நம்பிக்கை இழக்காமல் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய பேரப்புள்ள யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், மகன் இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை. அவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை குழந்தை பருவத்தில் இழந்தாங்க. அதை தொடர்ந்து தன்னுடைய அடுத்த மகனையும் இழந்தார்கள். உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு. அப்படி இழந்திருந்த நேரத்தில் கூட அவங்கள ஒரு நாளும் பலவீனப்படுத்தலை. இதுக்கு பிறகு நம்ம கேட்டு சரிவருமா என்று பொறுமை இழக்கல, அவர்களை தளர்வடைய செய்யலை. அவர்களது நம்பிக்கையை இன்னும் அதிகமாக இன்னும் அதிகரித்தது. அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னாங்க, கால பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரன், நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களது உள்ளம் தூண்டிவிட்டது, நீங்கள் ஏதோ தப்பை செய்து விட்டீர்கள். ஃபஸபுரும் ஜமீலுன், நான் மிக அழகான ஒரு பொறுமையாக இருக்கின்றேன். அஸல்லாஹு அன் யஅதியனி பிஹிம் ஜமீஅன், அல்லாஹ் எல்லாரையும் திரும்பி என்னிடம் கொண்டு தருவான். எதிர்பார்த்தார்கள். இதுதான் ஒரு மூமினுடைய பண்பாக இருக்குது. அல்லாஹ் எல்லாரையும் என்னிடத்தில் திரும்பி கொண்டு தருவான். இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹக்கீம், அவன் அறிந்தவன் ஞானமுள்ளவனாக இருக்கின்றான் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே. இதில் நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்குது. வமா அஜ்மலுஹு, எவ்வளவு அழகான வார்த்தை. மின் தஃபாஉலின் வ அமலின், எப்படி அல்லாஹ்வை எதிர்பார்த்தார்கள், எப்படி அல்லாஹ்வின் மீது மேலெண்ணம் கொண்டார்கள். யா பனி சொன்னார்கள், யா பனிய, என் மக்களே, இத்ஹபு ஃபதஹஸ்ஸஸு, போங்க போய் தேடி பாருங்கள், யூசுஃபையும் அவருடைய சகோதரையும் தேடுங்கள். லா தைஅஸு மின் ரௌஹில்லா, அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் மட்டும் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னஹு லா யைஅஸு மின் ரௌஹில்லா இல்லல் கௌமுல் காஃபிரூன், காபிர்களை தவிர வேறு யாரும் அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நம்பிக்கை இழந்து போக மாட்டாங்க. தேடி பாருங்க, அல்லாஹ் தருவான். இதுதான் எதிர்பார்ப்புன்றது, இதுதான் அல்லாஹ் பற்றிய நல்ல எண்ணம் என்று சொல்றது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவர் தன் பொருளாதாரத்தை இழந்தார், தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்தார், தன் குடும்பத்தை இழந்தார். அய்யூபையும் அல்லாஹ் சொல்கிறான், இத் நாதா ரப்பஹு, அவர் தன் இறைவனை அழைத்தார். அன்னி மஸ்ஸனிய துர், என்னை தீங்கு பிடித்து விட்டது, எனக்கு நோய் பிடித்து விட்டது. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ இரக்கம் காட்டுகின்றவனாக இருக்கிறாய் அல்லாஹ். எனவே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா? ஃபஸ்தஜப்னா லஹு, அல்லாஹ் அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். ஃபகஷஃப்னா பிஹி மின் துர், அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை அல்லாஹ் நீக்கிவிட்டான். வ ஆதைனாஹு அஹ்லஹு வ மிஸ்லஹு, குடும்பத்தையும் திருப்பி கொடுத்தான், அது மாதிரி இன்னொரு பங்கும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இதை அல்லாஹ் அகிலத்தாருக்கு ஒரு நினைவூட்டலாக சொல்லி காட்டுகிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னல் முஃமின், மூமினை பொறுத்தவரையும் பிகதாஇல்லாஹி வ கத்ரி, அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற அந்த கதிரையும் அந்த விதியையும், கைரிஹி வ ஷர்ரி, அது நல்லதாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும், யஅலமு அன்ன குல்ல மா அலம்ம பிஹி வ அஸாபஹு, அவனுக்கு நோவினை தருகிற, அவனது வாழ்க்கையில் ஏற்படுகிற அனைத்து விதமான துன்பங்களையும்
கது கத்தரஹு அலைஹி வ கதபஹு. அவன் எப்படி நினைக்கிறான், இது அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தினது தானே நடக்குது, சும்மா இல்லையே, அல்லாஹ்வுடைய விதி தானே, அல்லாஹ் எழுதியது தானே என்று அவன் நம்புகிறான். ஈமானன் பிகௌலிஹி, அவன் எப்படி நம்புகிறான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு எழுதியதை தவிர வாழ்க்கையில் எங்களுக்கு எதுவுமே நடக்காது என்று நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். குல் ஹுவ மௌலானா, அவன்தான் எங்களுக்கு பாதுகாவலன். வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், மூமின்கள் அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வைக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே அடியார்களே, ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஜ்அலூ ஃபீ ஹயாத்திக்கும் அத்தஃபாஉல வல் அமல், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நல்ல எண்ணங்களையும் மேலான ஆசைகளையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வலா தர்கனு இலல் யைஸி வல் ஃபஷல், கோழைகளாகி விடாதீர்கள், தோல்வின் மனப்பான்மைக்கு போகாதீர்கள், நம்பிக்கை இழந்து அவநம்பிக்கை ஆகிவிடாதீர்கள். வஸ்தஈனு பில்லா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள். வதவக்கலு அலை, அவன் மீது நீங்கள் தவக்குல் வையுங்கள். வமன் யதவக்கல் அலல்லாஹ், எவர்கள் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறாரோ ஃபஹுவ ஹஸ்பு, அல்லாஹ் அவனுக்கு போதுமானவன். இன்னல்லாஹ பாலிகு அம்ரி, அல்லாஹ் அனைத்தையும் அடையக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதியான செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு நல்ல மேலெண்ணம் உள்ளவனால் மட்டும்தான் ஒரு சமுதாயத்தை சரியான முறையில் செதுக்க முடியும், நல்ல கலாச்சாரத்தை அவனால் உருவாக்க முடியும். அவர்கள்தான் நல்லெண்ணம் நல்ல எதிர்பார்ப்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள். எதிர்மறையான மனப்பான்மை எவர்களிடம் இருக்கின்றதோ அவர்கள் கலாச்சாரத்தை உருவாக்க முடியாது, நாட்டை கட்டியெழுப்ப முடியாது, இந்த உலகத்தை அவர்கள் செழிப்படைய செய்ய முடியாது. எனவே அடியார்களே, நீங்கள் நல்ல எதிர்பார்ப்புள்ளவர்களாக மாறிவிடுங்கள், அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் உள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள். அதே போல நீங்கள் நிராசை அடைந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே நீங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக ஒருபோதும் நீங்கள் இருக்கக்கூடாது. கோழைத்தனம் என்பது சில மோசமான விளைவுகளை உண்டாக்கும். உங்கள் உள்ளத்தில் உள்ள நம்பிக்கை என்கிற அந்த விளக்கை அது அணைத்து விடுகின்றது. இதயங்களிலிருந்து எதிர்பார்ப்பு என்கின்ற அந்த நல்ல தொடரை அது துண்டித்து விடுகின்றது. உண்மையான முயற்சி என்கிற உங்கள் உண்மையான அந்த போராட்டத்தை அது நிறுத்தி விடுகின்றது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நம்பிக்கை இழப்பது என்பது நல்ல மனிதர்களுடைய பண்பாக முடியாது. வலைசல் யஸு வல் குனூது மின் சிஃபாத்தில் முஃமினின், மூமின்களிடத்தில் இந்த பண்பு இருக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். வமை யக்னது மின் ரஹ்மத்தி ரப்பிஹி இல்ல ضالூன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை யார் நம்பிக்கை இழக்கிறார்களோ அநியாயக்காரர்களை தவிர வேறு யாரும் இல்லை. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது தபரானி முஜமுல் கபீர்ல இருக்குது, 8783 இலக்கத்தில் பெரும் பாவங்களில் உள்ளதுதான் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நம்பிக்கை இழப்பது, அவனுடைய விஷயத்தில் நிராசை அடைவது என்று சொன்ன செய்தியை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. கடைசியாக ஒரு நபிமொழியை சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றதாக, அன இந்த அன் வன்னி அப்தீலி, ஒரு அடியான் என்னை நினைப்பது போன்றுதான் நானும் இருக்கிறேன். அவன் என்னிடத்தில் நல்லதை எதிர்பார்த்தால் நானும் அவனுக்கு நல்லதை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். அவனின் எண்ணத்தின்படி அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஃபஇன் ذكرني في نفسي, அவன் தன் உள்ளத்துக்குள் என்னை நினைத்தால் ذكرته في نفسي, நானும் என்ன அவன் என்ற உள்ளத்துக்குள்ள நினைக்கிறேன். وإن ذكرني في ملأ, ஒரு சபையில் என்னை அவன் நினைத்தால் அதைவிட மிகப்பெரிய ஒரு சபையிலே நான் அவனை நினைக்கிறேன். அவன் என்னிடத்திலே அவன் ஒரு சான் வந்தால் நான் ஒரு முழம் செல்கிறேன், ஒரு முழம் வந்தால் அதைவிட ஒரு பாவம் நான் செல்கிறேன், அவன் என்னிடத்தில் நடந்து வந்தால் நான் ஓடிச் செல்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் இன்றைய ஹுத்பாவுடைய சுருக்கம். பெரும்பாலும் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் இருந்தால் இதை தவிர்க்கலாம் அல்லது அரபை தவிர்த்து தமிழில் சொல்லலாம் என்று உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கமெண்ட் இருக்குமாக இருந்தால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் எனக்கு தெரிவிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நம்முடைய மொழிபெயர்ப்பில் அதை நான் சீர் செய்து கொள்வேன். அரபை சொன்னால் என்னன்னு சொன்னால் மற்ற மொழி தெரிஞ்சவங்களும் வந்து உட்காந்து கேட்பாங்கன்றதுக்காக வேண்டி தான் இந்த செய்தியை நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ஹுத்துபாவின் மூலம் படிப்பினை பெற்றவர்களாகவும் வாழ்வில் எல்லா விஷயத்திலும் ஒரு நல்ல ஒரு எதிர்மறை இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் தாட், அதாவது நல்ல சிந்தனை உள்ளவர்களாக நல்ல எண்ணம் எதிர்பார்ப்புள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.